சந்திராஷ்டமம் தினம் எனக்கு எப்படி வேலை செய்யும்? 2 விதமான வேலைகள் அது செய்யும். அதில் சந்திராஷ்டமத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேரம் நமக்கு பத்தலை, ஒரு பெரிய ஒரு அட்டவணை வச்சுட்டுருக்கேன். இந்த அட்டவணை எப்போ நமக்கு நேரம் கிடைக்கிறதோ, இல்லை சிறப்பு நிகழ்ச்சி என்றைக்காவது நம்ம பண்ணும்போது, வெள்ளிக்கிழமை லைவ் பண்ணோம் இல்லையா, அந்த நாளன்னைக்கு கூட இதை பற்றி நான் பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சந்திராஷ்டமத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, எப்படி இது 2 வகையில் வேலை செய்யும். ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால், இது நமக்கு நம்மளால் பிறருக்கு மனசங்கடத்தையும் பிறர்னால் நமக்கு மனசங்கடத்தையும் உருவாக்கி கொடுக்கும். இது மனசங்கடம் மட்டும் இல்லாமல் விபத்துகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சம்மந்தமே இல்லாத நபரை பற்றி பேசுகிறது, சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்டில் ஒன்றுமே இல்லாமல் அது பெரிய சண்டையாக வர்றது, இல்லைன்னா மறதி, இல்லைன்னா ஏதேனும் ஒரு விஷயத்தில் பிறரை பழி சுமத்துறது, இல்லை பழி வாங்கிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் சந்திராஷ்டமத்தில் அன்றைக்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இதை தவிர்த்துக்கிறது எப்படி? அன்றைக்கி காலையில் நேரத்தை பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி, அன்றைக்கி ஏதேனும் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் 11 தடவை பிரதட்சணம் பண்ணி 2 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு அந்த காரியத்தை ஆரம்பித்தால் நிச்சயம் வெற்றி பெறும். காலையும் மாலையும் இதை செய்தால் அன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இல்லை, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், முழுசாக அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா விஷயத்தையும் மறந்து மைண்டை நல்லா மைண்டுக்கு கொண்டு ராமநாமத்தை சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணால் சந்திராஷ்டமம் பெருசாக உங்களுக்கு வேலை செய்யாது. அப்போ யார்ட்டையும் ஃபோன்லேயும் இல்லை நேரடியாகவும் தொடர்புக்கும் கம்மி பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இப்படி சந்திராஷ்டமம் ராசிக்கு பார்க்குறதா, நட்சத்திரத்துக்கு பார்க்குறதா, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுடைய நேரடி நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போகிறோம். நீங்கள் தொடர்ந்து புதியுகத்தில் வரக்கூடிய ராசி பலனும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய லைவும் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ் சந்திரசேகர்.